கோயிலில் வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாரி நானும் அருள்வாக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆணவமோ திமுறோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வர பக்தர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அம்மா நான் இந்த கோயிலுக்கு போனேன் இவ்வளோ பணம் ஏமாந்தா, அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ பணம் ஏமாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அவங்கவுங்க விதி பிரகாரம் எங்கெங்கே போகணுன்னு விதி எழுதியிருக்கோ அங்கங்கே கண்டிப்பாக போவாங்க. ஆனால் அந்த மீடியான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுறேன், அதாவது சாமியை வச்சு மக்கள்கிட்ட பணம் ஏமாத்துற கும்பலை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா மீடியா எடுத்தாவே அத்தனை சாமி வச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு மேலே ஒரு படுக்கை செஞ்சு அது மேலே ஊந்துட்டு வாக்கு சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சித்தரை வச்சு வழிபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு சித்தர் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, எங்கள் பாத்ரூமில் விளையாண்டாங்க, இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் சொன்னேன், சாமியை நம்புங்க. நான் எங்கிட்ட வந்து அருள்வாக்கு கேளுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. அவங்க மன விருப்பமாக தான் கேட்குறாங்க. அருள்வாக்கு கேட்குறவங்ககிட்ட நான் சொல்கிறது, அமாவாசை பூஜையில் கலந்துக்குங்க, பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க, அம்மாவை முழு மனசாக நம்புங்க. வாக்கு சொல்கிற அத்தனை பேருக்கிட்டுமே நான் சொல்கிற வார்த்தை அதுதான். என்னது அம்மா, வாக்கு கேட்காதீங்க. வாக்குன்றது என்னது எனக்கு தோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர உங்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சால் முழு மனசாக எமன் வாராக அம்மாட்டு விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இப்படி மீடியாவில் பார்க்கும்போது அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேனே தவிர ஒரு சிலரை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியங்கள் எனக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உபாசகர், வாராகி உபாசகர் அப்படின்னா உபாசனைன்னா வாராகி அம்மனோட மந்திரங்கள் எடுக்கணும். அது பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி முறை மணியை வச்சு உபாசன மந்திரம் ஜெபிக்கணும்.